வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் வவுனியா மாவட்டத்திலே ரம்பைக்குளம் என்கின்ற கிராமத்திலே இன்றைய தினம் 57 பொதிகள் வழங்கி வைக்கப்படுகின்றது. எங்களுடைய தமிழர் புனர்வாழ்வு கழகம் அமைப்பானது பிரான்ஸ் நாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய இந்த அமைப்பானது தொடர்ச்சியாக எங்களுடைய தாயக பகுதியிலே பல்வேறுபட்ட செயல் திட்டங்களை ஆற்றி வருகின்றது. அந்த வகையில் தற்போது பெய்து வந்த அடர் மழை காரணமாக எங்களுடைய உறவுகள் பலர் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டு பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே எங்களுடைய தமிழர் புனர்வாழ்வு கழகம் அமைப்பானது தற்போது உலர்ண பொதிகளை வழங்கி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் இந்த உலர்ண பொதிகளை நாங்கள் வழங்கி வைக்கின்றோம். இந்த உலர்ண பொதிகளை வழங்குவதற்கு நிதி பங்களிப்பு வழங்கிய உறவுகளுக்கும் எங்களுடைய அமைப்புக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய பணிகள் தற்போது இன்றைய தினம் நாங்கள் 200 பொதிகளை வழங்க இருக்கின்றோம். அடுத்தடுத்த கிராமங்களுக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம். எங்களுடைய பணிகள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன. நன்றி. வணக்கம். தற்போதைய இலங்கையை புரட்டி போட்ட டித்வா புயல் பேரினத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணங்களை தமிழர் புனர்வாழ்வு கழகம் பிரான்ஸ் வழங்கி வருகின்றது. முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், மட்டக்களப்பு, திருகோணமலை, மலையகம் என எமது இலச்சினையோடும் உள்ளூர் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் கிராம சேவகர்கள் மூலமாகவும் நிவாரணங்களை வழங்கி வருகின்றோம். இப்பேரிடர் போரினால் அழியுண்ட மக்களின் வாழ்வை மீண்டும் புரட்டி போட்டுள்ளது. இப்பேரழிவில் முழு நாடுமே பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பாதிப்பில் இருந்து இயல்பு வாழ்வை ஏற்படுத்துவது அனைவரின் தார்மீக கடமை. உடனடி நிவாரணத்தை தொடர்ந்து மீள் குடியமர்வு, சுகாதாரம், கல்வி, விவசாயம், வேலைவாய்ப்பு, சிறுவர்கள் மேம்பாடு, உளவியல் என பல பணிகள் நிறைந்து உள்ளன. இவை அனைத்தும் படிப்படியாக செய்யப்பட வேண்டியவை. அரசு, அரசார்பற்ற நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள், உள்ளூர் அமைப்புகள், புலம்பெயர் சமூகம் என அனைவரும் ஒன்றிணைந்தே இவ் அறப்பணியை ஆற்ற வேண்டிய தேவை உள்ளது. எமது மக்களுக்கான தேவைகளை நாம் அனைவரும் ஒன்றிணைந்தே மீள கட்டி எழுப்ப வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் எமது நிறுவனத்தின் மீது விதிக்கப்பட்ட தடையினை நீக்கி அரசார்பற்ற நிறுவனமாக சுதந்திரமாக செயற்பட அனுமதித்தால் வடக்கு கிழக்கு மக்களுக்கான கூடிய உதவிகளை வழங்கி தன்னிறைவான வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். தாயக மக்களுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனமாக செயற்படுவதையே தமிழர் புனர்வாழ்வு கழகம் விரும்புகிறது. எனவே அந்த மக்களுக்கான சேவையை தொடர்ந்து மாற்றுவதற்கு இன்றைய பேரிடர் காலத்திலாவது அந்த வழிகளை திறந்து இலங்கை அரசு அதற்கான வழிவகைகளை ஆற்ற வேண்டும் என்று இன்றைய சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.